ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. எனக்கு இந்த மாபெரும் நல் வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய குரு திரு கணியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து இன்றைய உரையை தொடங்குகிறேன். நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள். நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்திற்கும் புத்திரப்பேரு, அதே போல குழந்தையினுடைய படிப்பு, வீடு வாங்குவேனா, நான் வெளிநாட்டில் ஸ்டே பண்ணுவேனா, இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியா வரும். இதை தாண்டி ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கும் என்னோட மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு, நாங்க பிரியலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னா என்னுடைய கணவருக்கும் எனக்கும் ஒத்து வரல, நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல, சிவில்ல, கிரைம்ல நிறைய பேர் நிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேமிலி கோர்ட்ல நிறைய பேர் நிக்கிறாங்க. இந்த நிலை எதற்கு? முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 90ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன், இவங்களுக்கு இந்த நிலை அதிகமா இருக்கு. அவங்கதான் இந்த கோர்ட்டை தேடி போறாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் சொல்லவே வேண்டாம். இவங்களே தேடி போறாங்கன்னா அவங்களாம் தேடுறதெல்லாம் இல்லை, ஐ எம் டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பொருத்தம் பார்க்கிறோம், எல்லாமே பார்த்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது இப்பெல்லாம் பொருத்தம் எப்படி பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்துடுறாங்க. அது என்ன செய்யும்? 10க்கு 8 பொருத்தம் இருக்கு, பண்ணுங்கன்னு சொல்லிடும். ஆனால் முறைப்படி ஒரு ஜோதிடர் திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கிறதே, ஏன்னா கல்யாணம் ஆகுறதே இங்க கஷ்டம். இன்னமும் 90s கிட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திருமணம் ஆகாம. திருமணம் ஆனவர்கள் பிரிவுக்கு ஏன் போகணும்? இப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல பாக்குறோம், சொல்றோம், எல்லாம் ஓகேங்க, நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். அது தவறான ஒரு முறை. முதல்ல கையால அந்த சாஃப்ட்வேர்லாம் இல்லாம கையால நம்ம போட்டு பார்க்கணும். அதற்கப்புறம் எதை எதோட இணைக்க வேண்டும் அப்படின்றதையும் பார்க்கணும். இதெல்லாம் கணிச்ச பிறகுதான் இந்த ஜாதகத்தை நம்ம சேர்க்கலாமா வேண்டாமா. ஏன்னா இது ஆயுள் பந்தம், ஒர்க் டன் முடிச்சுட்டு போறது கிடையாது. ஸோ இதுல நம்ம கிட்ட வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜாதகத்தை பொருத்தும் பொழுது எந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கலாம். இது இன்னைக்கு நம்ம பிரச்சனையை தான் சொல்றோம். பொதுவா பிரச்சனைகளை பேச மாட்டோம். ஆனா இந்த பிரச்சனை இன்னைக்கு பிரதானமா இருக்கிறதுனால அது சொல்றோம். இப்ப எந்தெந்த ஜாதகத்தை எப்படி இணைக்கணும் அப்படின்றத சொல்ல போறோம். நம்ம கிட்ட வரக்கூடிய ஜாதகருக்கு 7ல் சூரியன் இருக்க, அது 7ல சூரியன் இருக்கவே கூடாது. அதையும் ஒரு மேஷ லக்னமாக இருந்து 7ல சூரியன் இருந்தாலும் பிரச்சனை தான். அப்ப 7ல சூரியன் இருக்கும் பொழுது நாம அதற்கு இணையாக ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அவங்களுக்கு லக்னம் அல்லது 4ல சூரியன் நின்றால் அதை இணைக்கலாம், இல்லைன்னா இணைக்க கூடாது. வளர்பிறை சந்திரன் இருந்தால், பொதுவா 7ல சந்திரன் இருக்கக்கூடாதுதான். இருந்தா என்ன பிரச்சனைன்றது நம்ம நிறைய வகுப்புகள் படிச்சுட்டோம், ஐயா கிட்ட நம்ம நிறைய படிச்சாச்சு. அப்ப 7ல் வளர்பிறை சந்திரன் இருந்தால் இணைக்கக்கூடிய ஜாதகத்திற்கும் 1, 5, 9ல் சந்திரன் இருக்க வேண்டும். இது வளர்பிறை சந்திரனா இருந்தா வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். தேய்பிறை சந்திரனா இருந்ததுன்னா தேய்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். நம்ம யோசிப்போம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க கல்யாணம் ஆகும்? ஆனா நம்மை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நம்மால் செய்ய முடிந்த ஒரு விஷயம், நல்ல ஜாதகத்தை இணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறது தான். அதனாலதான் அவங்க நம்ம கிட்ட வராங்க. இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சாஃப்ட்வேர்ல போடுறதுக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட வரும் பொழுது இந்த மாதிரி விதிகளை ஃபாலோ பண்றது நல்லது. 7ல் புதன் இருந்தால் இணைக்கக்கூடிய ஜாதகருக்கும் 1, 5, 7ல் புதன் இருக்க வேண்டும். செவ்வாய், 7ல செவ்வாய் இருந்த உடனே அப்படியே கண்ணு மூடிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு.
செவ்வாய் தோஷத்திற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். அதற்கு பிறகு அது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மற்றவருக்கு, அதாவது இணைக்கக்கூடிய ஜாதகருக்கு 1, 2, 4, 8, 12 இதுல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கலாம். இல்லை அப்படின்னா திரிகோணத்துல கேது இருக்க இணைக்கலாம் 5, 9 மட்டும். ஏன்னா லக்னம் எடுத்தோம்னா லக்னத்துல கேது இருந்தா 7ல ராகு வந்து ஏற்கனவே 7ல செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நம்ம அதை இணைக்க முடியாது. 7ல் குரு இருந்தால், தனித்த குரு வந்து எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவார். 2லலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், 5ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு, இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் 7ல் குரு இருந்தால் அதற்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் 3 அல்லது 11ல குரு இருக்கணும். அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். 7ல் சுக்கிரன் நிற்க காரகோ பாவக நாஸ்தி இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாரு? கல்யாணத்தை ஒண்ணு டிலே பண்ணுவார், இல்லைன்னா இளமையில் திருமணம். அப்ப இந்த மாதிரி சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அவங்களுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் 4ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 4ன்றது கேந்திரஸ்தானம், கேந்திரத்துல பாவிகள் நிற்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை எடுத்து நம்ம சேர்க்கலாம். சனீஸ்வரன் நிற்க, 7ல் சனீஸ்வரன் நிற்க அதற்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 அல்லது 10ல சனீஸ்வரன் இருந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கலாம். ராகு நின்றால், அப்ப லக்ன கேது 7 ராகு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு 5, 7, 9ல் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை சரி செய்யும். தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படின்றது இங்க இல்லை. எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தோஷம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கு இது உதவி செய்யும் அப்படின்றதுனால இதை சொல்றோம். கேது இருக்க, அப்ப லக்ன ராகு 7 கேது இருக்க மற்றவர்க்கு 1, 5, 9ல் கேது இல்லை அப்படின்னா 1, 4, 7, 12ல் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கலாம். இப்ப 7க்குரியவர் 7லயே இருக்கார், ஆட்சி ஆகிறார். அப்ப மற்றவங்களுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கிரகம் அதே வீட்டுல ஆட்சி பெற்றதா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய கிரகத்தை ஒரு ஆட்சி பெற்ற கிரகமாவது பார்க்கணும். அப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கலாம். இப்ப 7ல நீசம் பெற்ற கிரகம் இருந்தால், இப்ப மற்றவங்களுக்கும் ஒரு நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது நல்லது. 7ல் கிரகம் வந்து நீசம் அடையக்கூடாது. பொதுவா 7 சுத்தமா இருக்கணுங்க, அவ்வளவுதான். 7 சுத்தமா இருக்கணும். இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ப ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து இணைக்கணும். 7ல் சூரியன் சந்திரன் கூடி இருக்கு. அப்ப இது வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சதுர்த்தசி இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா பிரதமையில பிறந்தவர்களுடைய ஜாதகமாக இருக்கும். இதுல 7ல் சூரியன் சந்திரன் இருக்கும் ஜாதகத்தில் 1ல் சூரியனும் 8ல வளர்பிறை சந்திரனும் இருக்கணும். இது இல்லாம நீங்க திருமணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சூரியன் செவ்வாய் நிற்க, நம்ம ஐயா கிட்ட திருமண பொருத்தம் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். சூரியன் செவ்வாய் 7ல் நின்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அசுபம் ஆயிடும், சரிங்களா? அப்ப சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு 1ல் செவ்வாய் 2, 8ல சூரியன் இல்லையா? 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க. ஏன் 30 வயசுக்கு மேலன்னு சொல்றோம்? 30 வயசுல ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும்.
சரி, நம்மளுடைய விஷயம் வெளியே தெரிய வேணாம்னு சொல்லி போயிடுவோம். அப்ப அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லயாவது அந்த லைஃப் வந்து எப்படியோ ஒரு வகையில ஓடிடும் அப்படின்றதுனால 30 வயதிற்கு மேற்பட்டு திருமணம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. சூரியன் புதன் இருந்தால் இல்லறம் இனிக்காது. 7ல சூரியனும் புதனும் இருந்தாங்கன்னா இல்லறம் இனிக்காது. அப்ப இணைக்கக்கூடிய ஜாதகத்துல 1ல சூரியன் புதன் இருக்கணும் இல்லையா, 2ல சூரியனும் 1ல புதனும் இருக்கணும். அஸ்தங்கம் ஆகக்கூடாது, புதன் வக்ரம் ஆகக்கூடாது. இதெல்லாம் பார்க்கணும். ஒரு விஷயம் சூரியன் சுக்கிரன் இருந்தால் 7ல சூரியன் இருக்கக்கூடாது, சுக்கிரனும் இருக்கக்கூடாது, 2 பேருமே சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பதற்கு 1, 4, 8ல் சூரியன் சுக்கிரன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 30 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும். 30ன்றது இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. 30 ஆண்டு வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்க, அதனாலதான் அந்த 30க்கு மேல போகும் பொழுது செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் எப்படியோ ஒரு மெச்சூரிட்டி வரும். அதுல நம்ம லைஃபை ரன் பண்ணிடலாம், சண்டைகள் எல்லாம் அந்த 4 சுவரோட முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் அந்த 30க்கு மேல திருமணம் செய்ய சொல்றாங்க. இந்த மாதிரி சேர்க்கை உள்ள ஜாதகம் இருக்கு, எல்லா ஜாதகருக்கும் கிடையாது. இந்த மாதிரியான சேர்க்கை உள்ள ஜாதகம் இருக்கு. சூரியன் சனீஸ்வரன் நிற்க அப்ப இணைக்கக்கூடிய ஜாதகம், சூரியனுக்கும் சனீஸ்வரனுக்கும் பகை, இவங்க 2 பேரும் 7ல போய் உட்கார்றாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை வந்து நம்ம நார்மலா ஒரு ஜாதகத்தை எடுத்து இணைக்கும் பொழுது பகையாகும். இவர் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க. உஷ்ணமான பேச்சுக்கள் அதிகமாகும். இப்ப மந்தத்தன்மையோடையும் இருப்பாங்க. அவர் ஒருத்தர் சுறுசுறுப்பா இருப்பார், இன்னொருத்தங்க மந்தத்தன்மையோடையும் இருப்பாங்க. அப்ப அவங்கள வந்து இணைக்கிற பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன், நீ இன்னமும் ரெடி ஆகல. காலையில அந்த ஆரம்பிக்கக்கூடிய சண்டையானது இரவு வரை போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்புறம் அது ஒரு வாரம் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தில் இணைக்கும் பொழுது 1ல் சூரியன் அல்லது 5, 10ல் சனீஸ்வரன் இருக்க அந்த ஜாதகத்தை இணைப்பது நல்லது. சூரியன் ராகு இருந்தால், சூரியனும் இருக்கக்கூடாது, ராகுவும் இருக்கக்கூடாது, 2 பேருமே பகை, 2 பேரும் போய் உட்கார்ந்துடுறாங்க 7ல. அப்ப என்ன ஆகும்? இது பகை பிளஸ் பிரியும் தன்மையும் ஏற்படும் ராகுவோட சேர்றதுனால. கிரகணம்னு சொல்லுவாங்க நம்ம ஐயா. இந்த 2 இது ராகுவோட ஒரு இது போய் கிரகம் இணையும் பொழுது அது கிரகணத்துல போயிடும். இப்ப சூரியனும் ராகுவும் சேரும் பொழுது அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒளி இருக்காது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணினா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற பொழுது வரக்கூடிய பார்ட்னருடைய ஜாதகம் ஒத்துழைக்கணும். இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு வந்த நேரம் ஓஹோன்னு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையன் நல்ல கோடீஸ்வரனா இருந்தா இந்த பொண்ணை கட்டினா தரையோட போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது இணைக்கும் ஜாதகத்தை பொறுத்துதான் ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. உடனே பொண்ணோட ஜாதகத்தை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன் ஓஹோன் கோடீஸ்வரையா இருந்த பெண்ணும் ஒரு ஆணை திருமணம் செய்த பின் இறங்கு முகத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ஒரு ஜாதகத்தை சேர்க்கின்ற பொழுது இதுலலாம் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த ஜாதகத்துல 1ல் சூரியனும் 5, 9ல் ராகுவும் இருக்க அந்த ஜாதகத்தை இணைக்கிறது நல்லது. 7ல் சூரியன் கேது, இது ரொம்ப மோசம். சூரியன் ராகுவே மோசம்னா சூரியன் கேதுன்றது அதை விட மோசம். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 1ல் சூரியனும் 1, 5, 9ல கேதுவும் இல்லை அப்படின்னா 1, 4, 7, 12ல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது நல்லது. 7ல் சந்திரன் சுக்கிரன் நிற்க, சந்திரன் நிற்கிறதும் தப்பு, சுக்கிரன் நிற்கிறதும் தப்பு. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்திற்கு 4ல் 2 பாவர்களாவது இருக்கலாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம்.
அதை வச்சுதான் லைஃபே ஓடும். அப்ப அந்த நான்கில் 2 பாவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுமணமோ இல்லைன்னா வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதோ இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கிற மாதிரியானது நல்லது. 7 சந்திரனும் சனீஸ்வரனும் நிற்க கல்யாணம் ஆகுறதே கஷ்டமாயிடும். சந்திரனும் சனீஸ்வரனும் தொடர்பு பெறக்கூடாது. அதே மாதிரி சனி செவ்வாய் தொடர்பு பெறக்கூடாது. இப்ப இந்த 2 பேரும் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த சந்திரன் சனீஸ்வரன் நிற்கும் பொழுது திருமணம் நடக்கிறதே கஷ்டம். அதுல இல்லை அப்படின்னா 10 வருட வயது வித்தியாசமாவது இருக்க வேண்டும். ஏன்னா சனீஸ்வரன் மூத்த கிரகம். அதனால நம்ம 10 வயசு வித்தியாசம் உள்ள ஒரு ஜாதகத்தை இணைக்கிறது நல்லது. இப்ப 10 வயசு பெரியவரை ஒரு பெண் கல்யாணம் பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி சின்ன பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகட்டும் விட்டு கொடுத்து போய் விடுவார். வேற ஒண்ணும் இல்லை, ரீசன் இதுதான். பொண்ணு ஏதோ பண்ணிட்டு போகட்டும், சின்ன பொண்ணு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அந்த ஆணிற்கு வந்துவிடும். அதனால அந்த 10 வயசு வித்தியாசம் உள்ள ஜாதகத்தை இணைக்க சொல்றாங்க. 7 சந்திரன் ராகு நிற்க அப்ப மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? சந்திரன் ராகு நின்னது அப்படின்னாக்க மற்றவருக்கு லக்னத்தில் சந்திரன் இருப்பதோ, இல்லைன்னா 5, 9 ராகு நிற்கிறதோ, இல்லைன்னா 5, 10 சனீஸ்வரன் இருக்கிறதோ இணைக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த இணைவு இருந்தால் நல்லது. இல்லைன்னா 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ணது நல்லது. அது நார்மலாவே 30 வயசுக்கு மேல போயிடும். சூரியது சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தா கண்டிப்பா வயது கூட்டிட்டு தான் போகும். அதனால ஒரு 30 வயசுக்கு மேல முயற்சி எடுத்து திருமணம் பண்றது. ஆனால் முயற்சி இருந்தாதான் நடக்கும். சந்திரனும் கேதுவும் இருக்கும் பொழுது மற்றவருக்கு லக்னத்துல சந்திரன் இருந்து 5, 9 கேது இருக்கிறதோ, இல்லைன்னா 1, 4, 7, 12 செவ்வாய் இருக்கிறதோ நல்லது. அப்ப இந்த செவ்வாய் தோஷத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 4, 7, 12 செவ்வாய் இருந்தாலும் நம்ம அது தோஷத்துல எடுப்போம். அதனால அது தோஷம் தானா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நினைக்கணும். செவ்வாய் பிளஸ் சனீஸ்வரன் இருக்க இதுதான் இப்ப கூட நம்மளுக்கு ஐயா சொன்னாங்க, பார்வை சமசப்தமா பார்வையே இருக்கக்கூடாது. இப்ப மறுமணம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க இணைப்பது நல்லது. செவ்வாய் சனீஸ்வரனுக்கு மட்டும். செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் இருக்கும் பொழுது மற்றவருக்கு 4 பாவ கிரகமும் அல்லது 1 சுக்கிரன் 4, 12 செவ்வாயும் இருக்கிறது நல்லது. செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது இணைக்கக்கூடிய ஜாதகத்துல 4, 12 செவ்வாயும் 5, 9 ராகுவும் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா இழந்தவர், தாரத்தை இழந்தவரை திருமணம் செய்யக்கூடிய நிலை இவங்களுக்கு ஏற்படும். அதுதான் அமையும், அப்படிதான் அமையும். இந்த அமைப்புலாம் எதுவும் வரலன்னா ஏற்கனவே திருமணமாகி தாரத்தை இழந்தவரோடு திருமணம் நடக்கக்கூடிய நிலை உருவாகும். அது எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம இப்படி தேடணும். ஒரு ஜாதகத்தை நீங்க இதை கழிச்சிருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லணும். செவ்வாய் பிளஸ் கேது இருந்தாலும் அதை இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் 1, 4, 12 செவ்வாயோ அல்லது 5, 9 கேதுவோ இருக்கிறது நல்லது. இல்லை எனில் தாரம் இழந்தவரை இணைப்பது நல்லது. புதன் பிளஸ் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகத்துல புதன் பிளஸ் சுக்கிரன் இருந்தா நம்ம சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வீட்டுல பாக்குறதுல திருமணம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தானே. 7 புதன், இது கூட சுக்கிரனும் போய் உட்கார்றாரு. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு சரி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு 5 சுத்தமா இருந்தது, 4 நல்லா இருந்துருச்சு, அதனால அவங்க எதுவுமே லவ் அது இதுன்னு போகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர் நம்ம ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு 4 பாவர்கள் இருக்கலாம் அல்லது 2, 4 சுக்கிரன் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது நல்லது. குரு பிளஸ் சுக்கிரன் இணைக்கக்கூடிய ஜாதகம் 7 குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடாது. 2மே பகை கிரகங்கள், ஒருவருக்கொருவர் பகை. இவங்க 2 பேரும் ஒரு ஜாதகத்துல ஒன்னா உட்கார்ந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த டிகிரியும் பார்க்கணும். அது அந்த குரு சுக்கிர மூடத்துல போகுதான்றதையும் பார்க்கணும். அது போக ஒரு ஜாதகத்தை நாம் இணைக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில்
இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் 3-9 குருவும் லக்னத்தில் சுக்கிரனும் இருக்க நன்மை. குரு பிளஸ் சனீஸ்வரன் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் 3-11 குருவும் 5-10 சனீஸ்வரனும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது நன்மையை செய்யும். 7 குரு ராகு இருக்க இணைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு 3-11 குருவும் 5-9 ராகுவும் இருக்க அதை இணைப்பது நன்மைகளை செய்யும். குருவும் ராகுவும் ஒன்னா இருக்கக்கூடாது, அதே முக்கியமா 7ல ஒன்னா இருக்கக்கூடாது. சுக்கிரன் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் 2-4 சுக்கிரனும் ராகுவும் இருக்க அல்லது 8 சுக்கிரனும் 4 ராகுவும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது நல்லது. ஆனா ஆணுக்கு 8ல சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் 6-8ஆகவும் இருக்கக்கூடாது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு விதியை எடுத்து பொருத்துற பொழுது மற்றொரு விதி இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகத்தை இணைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் தயவு செய்து சாஃப்ட்வேர்ல பொருத்தம் பார்க்காதீங்க. உட்கார்ந்து அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஜாதகத்திற்கு இந்தந்த விதிகள் பார்த்து இதை பொருத்தலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம முடிவு செய்யணும். சாஃப்ட்வேர் முடிவு செய்ய வேண்டாம். ஏனெனில் நாம தான் ஜோதிடர்கள், சாஃப்ட்வேர் ஜோதிடர் கிடையாது. வாய்ப்பினை அளித்த நம்முடைய குரு திரு கணிதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பிக்கிறேன்.